அந்த படத்தோட கதை கேட்கும்போது எனக்கே தலை சுத்துது. இதை எப்போ எடுக்க போறாங்க, இது எப்படி வரப்போகுதுங்கிற பெரிய எதிர்பார்ப்பில் தான் நானே இருக்கேன்னு சொல்றாங்க. என்ன மாதிரி கதைனா அது? இந்தியன் சினிமாவுக்கு அது புதுசான. அல்லு அர்ஜுன் சார் மாதிரி ஒரு பெரிய பேன் இண்டியன் ஸ்டார் வரும் போது இது பேன் இண்டியன் கிடையாது, இது வந்து இன்டர்நேஷ்னல். அந்த அந்த இதில் தான் அதுதான் கோல். அது அச்சீவ் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம். அது இப்போதான் வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். மியூசிக் டைரக்டர் யாருமே எதிர்பார்க்கல. சாயை பொறுத்த வரைக்கும் அவர் கூட பேசும்போது நம்ம வயசாயிட்ட மாதிரி ஆப்வியஸா அவரோட சீனியர் தான், நம்ம இப்போ வயசுலயும் கம்மி தான் அவரு. பட் ஆக்சுவலி வந்து அவரை நம்பினது என்ன இதுன்னா அவங்க கிட்ட இருந்து ஒன்று வரும் இல்லையா, அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஜவான் போய் பண்ணதுக்கப்புறம் ஒரு சவுத் இண்டியன் க்ரூ, அதாவது ஒரு டைரக்டர் ஒரு க்ரூ அவங்களோட டீமை கூப்பிட்டு வந்து இங்கே வந்து ஒரு இவ்வளோ பெரிய ஹிட் ஒருத்தரால் கொடுக்க முடியுமா? ஒரு 1000 crores ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். முதல்ல டவுட்டில் பார்த்தாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு மரியாதை, ஓகே இது பண்ணிட்டானுங்கடா அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு கௌதம் மேனன் சாரை பார்க்கல, அட்லியோட அறிமுகம் கிடைக்கல, ரூபன் எப்படி இருந்திருப்பாரு? ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறம் நன்மை இருக்கு, தீமை இருக்கு. பட் இது எடிட்டிங்ல எந்த அளவுக்கு இருக்கு, ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? துறையில் இருக்கிற நிறைய பேருக்கு வந்து வேலை குறையும் அப்படின்றது. ஏன்னா பாலையாவோட ஃபைட் சீன்லாம் பார்க்கும்போது எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க, அங்கே என்ஜாய் பண்ணுவாங்க, இங்கே அப்படியே ட்ரோல் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் எல்லாமே பிடிச்சிருக்காதுல்ல. ஒரு எடிட்டிங் டேபிள் இருக்கும்போது தெலுங்கு சினிமாவை எப்படி நான் பார்க்குறீங்க? இன்னைக்கு பாலையாவே அது பண்றது இல்லை. ஒரே காலகட்டத்தில் அஜித் விஜய் இவங்க மூவி ஒர்க் பண்ணீங்களா? அது எப்படி இருந்தது? இதுக்கு நல்லா ஒர்க் பண்ணிட்டா டே இவன் தலை ஃபேன்டான்றாங்க, அந்த சைடுனா தளபதி பண்ணீங்கன்னா 2 பேருமே எனக்கு பிடிக்கும். அதனால அது ஒரு பெரிய. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்பது நான் பாலாஜி. இந்த வார நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத படத்தொகுப்பாளர் திரு ரூபன் அவர்கள் தான். அவரை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் சொல்லலாம். ஹாய், நான் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ரொம்ப பிஸியாகவே இருப்பீங்க. இந்த மாதிரி உட்கார வைக்கிறதே ரொம்ப பல வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஈஸியாக சொல்லிடுறோம் 14 வருஷம்னு, அவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்கும். எப்படி நான் பார்க்குறீங்க? ஈஸி அப்படின்றது எந்த வேலையுமே ஈஸியாக இல்லை இல்லையா? ஒரு இடத்துலையும் வந்து கஷ்டம் இருக்க தான் செய்யும், ஒரு துறையிலையும். இதை வந்து ஒரு நாளும் வந்து நான் லெசன், புது விஷயம் பார்க்குறோம், புது படங்கள் ஒர்க் பண்ணுறோம், புது ஆளுங்களை மீட் பண்ணுறோம். ஒரு நாளும் வந்து ஒரு லெசனாக தான் வந்து பார்க்குறேன். எவ்ரி டேஸ் இல்லை. இது வரைக்கும் கற்றுருக்கேன், இப்போவும் கற்றுட்டு தான் இருக்கேன். நாளைக்கு என்ன கற்றுக்க போகிறேன் அப்படின்றது தான் சுவாரஸ்யம். சூப்பரா. 10 படம் பண்ணா போதும், அதுக்கப்புறம் டைரக்டர் ஆகணும்னு நினைச்சீங்க? அதுதான் முதல்ல இருந்த கோலா இருந்துச்சு. இப்போ அது 10 ஒரு 80 ஆயிடுச்சு. டைரக்டருக்கான முயற்சியும் போயிட்டு இருக்கு. அதுக்கு சரியான வாய்ப்பு அமையும் போது எதுவும் இவ்வளோ நாள் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்ல எதுவும் சிம்பிளா போயிடக்கூடாது. இறங்குனா கண்டிப்பா அது ஒரு குறைந்தபட்சம் ஒரு ஹிட்டாவது இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான். அந்த இதுதான் இருக்கு, கோல் தான் இருக்கு. சூப்பர். கௌதம் மேனன் சாரை பார்க்கல, அட்லியோட அறிமுகம் கிடைக்கல, ரூபன் எப்படி இருந்திருப்பாரு? தெரியல. நான் என்ன நடந்திருக்கோன்றது எனக்கு சுத்தமா தெரியும். ஏன்னா படிப்பு வராது. எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்கும். நான் எதுனா ஓப்பனா டக்குன்னு சொல்லிடுறீங்க, அது எழுதி படிக்கணும், நமக்கு வராது, எதுக்கு இதெல்லாம்? அதான் அது ஸ்பான்டனிட்டி ரொம்ப முக்கியம். ஏன்னா எனக்கு இன்னைக்கு என்ன, அதாவது நாளைக்கு கோல்ஸ் எல்லாருக்குமே இருக்கும், நாளைக்கு என்ன ஃபியூச்சரை பற்றி. ஆனால் இன்னைக்கான நாளை எப்படி கடக்க போகிறோம் அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டில் ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்குது. கௌதம் சாரை நான் பார்க்கலன்னா எனக்கு இவ்வளோ பெரிய சினிமா அறிமுகம் கிடைச்சிருக்குமா அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியல. அட்லியை மீட் பண்ணலன்னா எனக்கு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிருக்க முடியுமா, இல்லை இவ்வளோ கடல் தாண்டி போய் வேலை செய்ய முடியுமா, வேறு ரீஜன்லாம் போய் தொட்டிருக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா அவருக்கு நான் நிறைய கடமைப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் ஈவன் கௌதம் சாருக்கு வந்து நான் டைரக்டர் ஆகணும்னு அவர்கிட்ட போனேன். அவர் ஒரு இது டைவர்ட் பண்ணி எடிட் ரூம் காமிச்சாங்க. அது தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்தது. ஆனால் நடக்க வேண்டிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். இன்னைக்கு என்ன ஆயிருப்பேன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து சயின்ஸில் ரொம்ப ஆர்வம் இருக்கு. ஒருவேளை நான் வந்து ஏதாவது ஒரு சின்ன எலக்ட்ரானிக் கடை வச்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள், எனக்கு சயின்ஸில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அதனால இப்போவும் அதை ஹாபியாக பண்ணிட்டு இருக்கேன். அது பண்ணிட்டு இருந்திருப்பேன் மேபி, எனக்கு தெரியல என்ன நடந்திருக்கும். இல்லை நான் வந்து மியூசிக் பேக்ரவுண்ட்லேருந்து இசை குடும்பத்துலேருந்து வரேன்.
ஒரு மியூசிஷியனாவோ இல்லை ஒரு கம்போசராவோ ஆயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எங்கள் லைஃப் எப்படி வேணாலும் போயிருக்கலாம். பட் ஆனால் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு சந்தோஷம் தான். எனக்கு என்ன நடந்திருக்கோ இது வரைக்கும் நோ ரிக்ரெட்ஸ். சூப்பர்ண்ணா. ஒரு படம் சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் அந்த படத்துல ஒரு ஹீரோ ஹீரோயின் இவங்களெல்லாம் தாண்டி டெக்னீஷியனா பார்க்கும்போது மியூசிக் டைரக்டர் சூப்பரா மியூசிக் போட்டிருக்காருப்பான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நல்லா உள்ளவங்க லிரிக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. கேமராவை கூட எப்போவாது யாராவது சொல்லுவாங்க. பட் இந்த எடிட்டை பத்தி யாராவது பேசுறாங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா சினிமா நாலேஜில் உள்ளவங்க மட்டும்தான் பேசுவாங்க. கண்டிப்பா இது இப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு. ஒரு படத்தோட எடிட்டிங் சூப்பர்னு சொன்னாங்க அப்படின்னா யாரும் சொல்றாங்களா? அப்படி சொல்லணும் அப்படின்னா அது எதை பார்த்து அவங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது நீங்க சொன்னதுலேயே பதில் இருக்கு. சினிமா நாலேஜ் இருக்கிறவங்க ஒரு எடிட்டிங் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு படத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணுதுன்னு தெரிஞ்சவங்களால மட்டும்தான் இந்த ஆஸ்பெக்டை வந்து பேசி இது பண்ண முடியும். அந்த அந்த டெக்னிக்கல் ப்ராசஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முடியும். இன்னொன்று நான் என்ன நினைப்பேன்னா, ஒரு ஒரு படம் எடிட் பண்ணியிருக்குதுன்றது சீம்லெஸ்ஸாக ஒரு படம் போகுது, அந்த படத்தில் எடிட்டிங் இருக்குது, இந்த மாதிரி தொழில்நுட்ப விஷயங்கள் வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். ஆனால் இதெல்லாம் மீறி அந்த படம் நம்மளை இன்வால்வ் பண்ணி அந்த படத்தை வந்து உள்ளே உட்கார வைக்குதுன்னா அது ஒரு எடிட்டரோட பெரிய சக்ஸஸ்ன்னு நினைப்பேன். எடிட்டிங்கே தெரியாமல், எடிட்டிங் பண்ணியிருக்கிறதே தெரியாமல் ஸ்மூத்தாக சீம்லெஸ்ஸாக போகுது, ஸ்க்ரீன் பிளே நகருது, ஃபாஸ்ட்டாக படம் போகுது, நம்மளை ஸ்லோவாக இருந்தாலும் சரி ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி நம்மளை கதைக்குள்ளே உட்கார வச்சிருக்குது அப்படின்னும் போது அது ஒரு எடிட்டரோட மிகப்பெரிய இதுன்னு சொல்லி நான் படிச்சிருக்கேன். நமக்கு இதில் காலேஜில் படிச்சிருக்கேன். ஸோ அது எனக்கு இதை ரெக்கக்னைஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து கண்டிப்பாக திஸ் இஸ் அ தேங்க்லெஸ் ஜாப். ஏன்னா யாருமே வந்து எடிட்டிங்கை ரெக்கக்னைஸ் பண்ணி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கல் ரீச்சில் எல்லாருமே ஃபோனில் கூட எடிட் பண்ணலாம். அவங்க இன்ஸ்டாகிராம் ரீல் அது இதுன்னு சொல்லி ஃபோன்லேயே எடிட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியும் ஒரு ரீலை இல்லை ஒரு சின்ன வீடியோவை எடிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம், இல்லை எவ்வளோ ஈஸி, இல்லை அதுக்குள்ளே எவ்வளோ வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த எஃபர்ட்டை வந்து அப்ரிஷியேட் பண்ணுறது நீங்கள் நார்மல் ஆடியன்ஸே வந்து பார்த்துட்டு சும்மா நான் வெளியில் போகும்போது இந்த படம் பார்த்தேன் கட்சி அதில் என்ன பண்ணியிருக்கேன்னு எனக்கே ஞாபகம் இருக்காது. ஸோ அவங்க வந்து ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி சொல்லும் போது சந்தோஷமா இருக்கும். ஸோ அது ஒரு காமன் ஆடியன்ஸ் மத்தியில் வந்து ஒரு டெக்னாலஜியை ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஆடியன்ஸுக்கு குழந்தைங்க, அதாவது ஒரு 6-7 வயசு பசங்க வந்து அவங்க எடிட் பண்றாங்க. என்ன வந்து ஐ இன்ஸ்பயர் யூ அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஐயோ அப்படியா, யூ ஆர் மை இன்ஸ்பிரேஷன் அங்கிள்னு சொல்றாங்க. அப்படியா அப்படின்னு உனக்கு என்னமா தெரியும் அப்படின்னா, இல்ல எனக்கு உங்களை மாதிரி எடிட்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பொன் குழந்தை, அவங்க வந்து அவங்களுக்கு எப்படியும் ஒரு 10-11 வயசு இருக்கும். அவங்க வந்து உங்களை மாதிரி ஆகணும், நான் படிச்சு முடிச்சோடனே என்ன அசிஸ்டண்டா சேர்த்துப்பீங்களா அப்படின்னு, நான் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் காட்டணும், அவங்க பண்ணியிருக்கேன், ஐயோ இவ்வளோ பண்ணுவீங்களா அப்படின்னு நம்ம அவங்க கிட்ட இருந்து கத்துக்க வேண்டியதா இருக்கு. அதனால இந்த இது வந்து இந்த டெக்னாலஜியோட இது ரீச் வந்து எல்லாருக்கும் வந்து அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் கொடுக்குது. ஓகே எடிட் பண்ணியிருக்காங்க, இந்த படம் நல்லா எடிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அது இருக்குது. காமன் ஆடியன்ஸ் மத்தியிலையும் இருக்குது. அண்ட் செலிபிரிட்டிஸ் அதாவது சினிமாவில் இருக்கிற பிரபலங்களுக்கு கூட வந்து சில இதில் சமீபமாக வந்து எனக்கு தாக்கு மகாராஜ்னு ஒரு தெலுங்கு படம் ஒன்று பண்ணேன். அதில் அந்த படம் பார்த்துட்டு சிரஞ்சீவி சார் வந்து கால் பண்ணி ஒரு 1/2 hour பேசியிருப்பாங்க. இந்த படத்தில் நான் இதெல்லாம் பண்ணியிருக்கானே எனக்கே ஞாபகம் இல்லை. அவங்க வந்து ஒரு விஷயமா வந்து டீகோட் பண்ணி இந்த இடத்துல இது பண்ணியிருக்க, அந்த இடத்துல இது பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி ஒன்றும் எனக்கு சொல்லும் போது சொல்லும் போது கூஸ்பம்ஸ் வரும். எனக்கு அந்த கால் வந்து நிஜமா கனவா என்னன்னு அது தெரியாத அளவுக்கு வந்து எனக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரீம்ல இருந்த மாதிரி இருந்துச்சு. அதாவது ஒரு சீனியர் ஆக்டர், அவரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, அதெல்லாம் இல்லை. ஒரு டெக்னிக்கல் ப்ராசஸ் வந்து ஒரு படத்துல ஒரு டெக்னீஷியனுக்கு தெரியும் இது பண்ணியிருக்காங்க பண்ணலன்னு சொல்லிட்டு மேக்சிமம் அந்த டைரக்டர் வரைக்கும் தெரியும். வெளியிலேருந்து ஒரு படம், அந்த படத்தில் அவருக்கும் சம்மந்தமே கிடையாது, படத்தில் நடிக்கல எதுவும். வெளியிலேருந்து ஒரு படம் பார்த்துட்டு ஒருத்தர் படம் பார்த்துட்டு இவ்வளோ விஷயங்கள் வந்து இதை சொல்கிறாங்கன்னும் போது எனக்கு, அதுவும் ஒரு லெஜெண்டரி ஆக்டர்கிட்ட இருந்து இது வருதுன்னும் போது எனக்கு இதை நான் பெருமைப்படுத்துறதா சந்தோஷப்படுறதா அந்த கன்ஃபியூஷன்லேயே வந்து அன்னைக்கு நைட் எனக்கு தூக்கம் வரல. ஸோ என்னைக்குமே இந்த கிராஃப்ட்ல இருக்கிற, அதாவது ஒரு பிஹைண்ட் த சீன் இதில் இருக்கிற டெக்னிக்கல் கிராஃப்ட்ல இருக்கிற ஒரு டெக்னீஷியனுக்கு அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய அங்கீகாரம் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி அப்ரிசியேஷன் தான். ஸோ அது
சமீப காலமா வந்து நார்மல் ஆடியன்ஸ் மத்தியிலேருந்தும் கொஞ்சம் பேர் ரெக்கக்னைஸ் பண்றாங்க. ஆஹ் ரொம்ப இந்த மாதிரி வந்து இதுக்காக எஃபர்ட் எடுத்து பேசணும்னு நினைக்கிற சில ஆக்டர்ஸ், அந்த மாதிரி சில பிரபலங்கள் அவங்கெல்லாம் வந்து எனக்கு இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்குது. ரஜினி சார் ஒரு தடவை பேசியிருக்காங்க. எஸ்ஆர்கே அவர் வந்து அவருக்கு எடிட்டிங் ரொம்ப பிடிக்கும். இதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு விஷயமும் நம்ம குட்டி குட்டியாக நம்ம பண்ணும்போது அவர் எடிட் ரூமுக்கு வந்து நான் வந்து இந்த இடத்துல ஒரு டயலாக் வேணும்னு சொன்னேன்னா அவர் பர்சனலாக ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அவர் அந்த அளவுக்கு எனக்கு ஹிந்தி தெரியாது. அவர்கிட்ட சார் இதுதான் மேட்டர்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப ஹிந்தி ரொம்ப நல்லா வரும். அவரோட லைன்ஸ் போட்டு ஒன்று டம்மியாக ஒன்று ரெக்கார்ட் பண்ணி கொடுக்குறது, அதை வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரெய்லர் பண்ணுறதோ அது. ஸோ அந்த மாதிரி அந்த நான் சினிமா வந்து ஒருத்தரோட எஃபர்ட் மட்டுமே கிடையாது என்னைக்குமே. நான் வந்து அதை நான் நம்புவேன். எல்லாருமே வந்து ஒரு கோலை நோக்கி போடுற ஒரு விஷயம் தான் வந்து சினிமா. அதை நம்ம சிம்பிளா சொன்னா நம்ம சின்ன வயசுல அந்த கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. அந்த ஒருத்தர் வீட்டுல இருந்து அரிசி, ஒருத்தர் வீட்டுல இருந்து பருப்பு, காய்கறி இதெல்லாம் தனித்தனியா எடுத்துட்டு வருவாங்க. சேர்ந்து ஏதோ ஒரு சமையல் மாதிரி குழந்தைங்க வந்து சமைச்சு சாப்பிட்றது. ஸோ அந்த மாதிரி தான் நான் சினிமா பார்க்குறேன். அது அந்த விதத்துல ஒருத்தர் எனக்கு இந்த சினிமால என்ன பங்கு இருக்குது, இந்த படத்துல என்னோட பங்கு என்ன, நான் எவ்வளோ என்னால் மேக்ஸிமம் கொடுக்க முடியும் அப்படின்னு நினச்சி ஒர்க் பண்ணுற இதுதான் ஒரு டெக்னீஷியனும் பண்ணுறாங்க. ஸோ அது அங்கீகரிக்கிறாங்க, பண்ணல அப்படி அது வந்து லேட்டர் இது. ஆனால் ஒரு படம் ஓடுதுன்றது போது அதை விட பெரிய நல்லா ஓடுதுன்னும் போது அதை விட பெரிய அங்கீகாரம் கிடையாது. சூப்பர் தான். மற்ற டிரெக்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது அட்லி அவங்களுக்கு கொஞ்சம் ஏஜில் பார்க்கும்போதும் கொஞ்சம் கான்டாக்ட், ஃப்ரெண்ட்ஷிப் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப க்ளோஸ். அவர் சொல்லி நீங்கள் இந்த சீன் வேணும்னு சொல்லி வச்ச படம் அப்படின்னு இருக்கா? இல்ல நிறைய இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. ராஜா ராணிலேருந்து ஆரம்பிச்சு ஜவான் வரைக்குமே வந்து சில விஷயங்கள்லாம் எனக்கு தேவைப்படலை அப்படின்னு சொல்லி, இல்லை எனக்கு இது தேவை கரெக்டாக இருக்கும்னு படுதுடா, எனக்கு என்னோட கதை ஸ்டோரி டெல்லிங்க்கு இது வேணும், ஃபோர்ஸ்டாக சில விஷயங்கள்ல வந்து இருக்கும். சரி ஓகே, நான் இது ஒர்க் ஆகாதுன்னு நான் சொல்லலை. அதாவது படத்தோட டியூரேஷனுக்காக சில விஷயங்கள் வந்து நம்ம குறைக்கலாம்னு நினைக்கும் போது ஓகே இது வேணாண்டா, இது எனக்காக இது. ஸோ ஓகே இதை இங்கே வச்சுக்கோ, வேற எங்கேயாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, ஒரு சாங்ல குறைச்சிக்கோ, அந்த மாதிரி வந்து அதை சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 100% வந்து அட்லியோட இதில் வந்து எனக்கு ஜவான் வரைக்கும் அது பண்ணிருக்கோம். ஜவான் சொல்லும்போது அந்த ஸ்கிரிப்ட் கேட்கும்போது இந்த இடத்துல இருந்தோம், இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கோம், ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் உங்களுக்குள்ளே இருந்துச்சுல? கண்டிப்பா இருந்து. எனக்கு கான்ஃபிடன்ஸை மீறி வேற ரீஜனுக்கு போறோம். ஹிந்தி படம் எல்லாருக்குமே அதுல இருக்க முக்கால்வாசி டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாருமே வந்து சவுத்ல இருந்து தான் போறோம். அங்க அவங்களுக்கு வந்து ஹிந்தி படம். அவங்க எப்படி நம்மளை பார்க்க போறாங்க, நமக்கு தெரியும் நம்ம வந்து ஒரு நல்ல படம் கொடுத்துருவோம். ஆனால் அவங்களுக்கு வேற ரெண்டு டிஃப்ரெண்ட் செட்டப். அவங்க இருக்கிறவங்கலாம் அவங்க என்ன பேசிக்கா என்ன நினைப்பாங்கன்னா, எந்த உலகத்துல எங்க நீங்க போனீங்கன்னாலும் நீ வந்து ஒரு தமிழ் சென்சிபிலிட்டி, தமிழ் மைண்ட் செட்டுக்கு தான் பார்ப்போம். ஏன் நான் இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டேன்னா, ஹிந்தி படம் பார்க்க மாட்டேன்னா, அப்படி அவங்க யோசிக்க மாட்டாங்க. ஸோ அந்த இதில் வந்து நீ அந்த மாதிரி தான் படம் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு பேசிக் மைண்ட் செட் அது கண்டிப்பாக இருக்கும். நான் சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து ஒரு நேபாளிலேருந்து ஒரு குக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸாம்பிள்ஸ். அந்த குக்கு வந்தால் நமக்கு சாம்பார் சட்னி அவங்களுக்கு தெரியுமா சார், அவங்க வந்து வேற ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஊரில் என்ன சமைப்பாங்களோ அதுதான் சமைப்பாங்கன்னு நினைப்போம். அவங்க சாம்பார் பண்ண தெரியுமா, அவங்க 2 நாள் கற்றுக்கிட்டாங்கன்னா 3ஆவது நாள் அவங்க சூப்பராக சாம்பார் வைப்பாங்க. ஸோ அது அவங்களுக்கு தேவை அந்த டேஸ்ட் என்ன அது தெரிஞ்சிச்சுன்னா எங்கேயா போய் சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்க வந்து வைக்க போகிறாங்க, அவ்வளோதான். அது நம்ம இங்கேருந்து போய் அங்கே படம் பண்ணும்போது வேற ஏதாவது படம் பார்க்கும்போது ஓகே இதுதான் அவங்க சென்சிபிலிட்டி, அவ்வளோதான். பேசிக்காக ஒரு ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்த பெங்காலி, போஜ்புரி, என்ன லாங்குவேஜ், இங்கிலீஷ், கொரியன், எங்கே நீங்கள் போனீங்கனாலும் சொல்ல வந்த கதையை அந்த எமோஷன் மாறாமல் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அதுதான் சென்சிபிலிட்டி. அந்த இதுக்கான சென்சிபிலிட்டி, கதைக்கு நீங்கள் ட்ரூவாக இருக்கீங்களா. நான் இந்த ரீஜனுக்கு ட்ரூவாக இருக்கேன்னு சொல்லிட்டு கதையை கோட்டை விட்டுற நிறைய படங்களையும் நான் பார்த்துருக்கேன். அந்த கதைக்கு கரெக்டாக வேலை செஞ்சிட்டோம்னா போதும், அதுவே போதும். சூப்பர். ஹிந்தி சினிமாவில் ஜவான் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் சினிமாவை எப்படி பார்த்துட்டு இருந்தாங்க, ஜவான் வந்ததுக்கு அப்புறம் எப்படி பார்த்தாங்க, இப்போ எப்படி பார்த்துட்டு இருக்காங்க? அவங்களுக்கு எப்பவுமே வந்து தமிழ் படங்கள்னு இல்லை, சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு எல்லாமே பெரிய மரியாதை இருக்குது. குறிப்பாக தமிழ் படங்கள்ல வந்து இங்கேருந்து நிறைய படங்கள் எடுத்துகிட்டு போய் நாங்கள் ரீமேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்பவுமே ஒரு நல்ல மரியாதை இருக்குது, நிறைய கதைகள் இங்கேருந்து போச்சு. அதனால அவங்களுக்கு எப்பவுமே வந்து தமிழ் சினிமா மேலே ஒரு நல்ல இது இருக்குது. ஜவான் போய் பண்ணதுக்கப்புறம்
ஒரு சவுத் இந்தியன் க்ரூ, அதாவது ஒரு டைரக்டர் ஒரு ஒரு க்ரூ அவங்களோட டீமை கூட்டிட்டு வந்து இங்க வந்து ஒரு இவ்வளோ பெரிய அதாவது இவ்வளோ பெரிய ஹிட் ஒருத்தரால கொடுக்க முடியுமா? ஒரு 1000 crores ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதை ஒருத்தர் கொடுக்க முடியுமா அப்படின்றது வந்து இங்க இருக்கிறவங்களை வந்து ஒரு பெரிய மரியாதையோட முதல்ல டவுட்ல பார்த்தாங்க. ஹானஸ்டா டவுட்ல பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு மரியாதை, ஓகே இதை பண்ணிட்டானுங்கடா அப்படின்ற அந்த மாதிரி ஒரு மரியாதை வந்து அங்க பெரிய இது கொடுத்துச்சு. அது நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குமா? ஏன்னா நம்பிக்கை இல்லாத இடத்துல வந்து நீங்க எப்பவுமே கொஞ்சம் ஒரு சின்ன பயத்தோட தான் நம்ம இருப்போம். ஓகே, இந்த இதுல இருக்கிற மாதிரி தான் நம்ம போயிட்டு தெரியாத ஊர்ல போயிட்டு ஒரு டூரிஸ்டா போற மாதிரி தான். ஓகே, யாரு நல்லதா பேசுறாங்களா இல்ல திருட வர்றாங்களா அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க போய் தெரியாத ஊர்ல போய் நீங்க ஒர்க் பண்ணும்போது ஓகே இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றது. ஏன்னா அங்க அன்சர்டனிட்டி வந்து அதிகம் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நாங்க நிறைய ட்ரெய்லர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். எப்படின்னா ஒரு படத்துக்கு எனக்கு வந்து ட்ரெய்லர்ஸ் தான் வந்து பெரிய ஸ்ட்ரென்த்து. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 150 படங்களுக்கு மேல நான் ட்ரெய்லர் பண்ணியிருக்கேன் எல்லா லாங்குவேஜ். அப்படி நான் வந்து ட்ரெய்லர்ஸ் பண்ணும்போது ஹிந்தியில வந்து எப்படின்னா ஒரு ஒரு படத்துக்கான ட்ரெய்லர் வந்து ஒருத்தர்கிட்ட மட்டும் கொடுக்க மாட்டாங்க, ஒரு 4 பேர்கிட்ட கொடுப்பாங்க. ஒரு படத்துக்கு ஒரு ட்ரெய்லர் தான் வரப்போகுது, அதை 4 பேர்கிட்ட கொடுப்பாங்க. 4 பேருக்கும் பண்ணி அதுல இருந்து எது பெஸ்டா இருக்குதோ அதை எடுத்து ரிலீஸ் பண்ணுவாங்க. மற்றவங்க எதையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து ஓகே இது நடக்குமா நடக்காதான்னு தெரியல, ஓகே நடந்தா நல்லது அப்படின்ற மாதிரி நீங்க வந்து இதுல அதாவது லாட்ரியில படம் போடுற மாதிரி தான். உங்க டைமை சொல்றோம், டைம் எஃபர்ட் எல்லாம் சொல்றோம். நீங்க என்ன வேலை பார்த்தாலும் உங்களுக்கான இது வந்து அங்க அதிகமா இருக்கு. அதாவது ரீப்ளேஸ்மெண்ட் வந்து ஈஸி அங்க அங்க அதை பொறுத்த வரைக்கும். ஸோ அங்க அந்த மாதிரி சூழ்நிலையில போயிட்டு ஒரு டைரக்டர் இவ்வளோ ஒரு டைரக்டர் அவங்க டீமை கூப்பிட்டு போயிட்டு இவ்வளோ பெரிய படம் எடுத்து ஹிட்டு கொடுக்குறாங்கன்னு அப்படின்னு நினைக்கும் போது இது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுல வந்து அட்லியோட தைரியத்தையும் அவர் தன்னோட டீமுக்கு கொடுத்த தைரியத்தையும் இதை மீறி எஸ்ஆர்கே வந்து அவரையும் மற்றவங்க மேலேயும் வச்சிருந்த நம்பிக்கை தான். இல்லைன்னா இது ஈஸியா நடக்காது. நான் இது வரைக்கும் பார்த்த ஆக்டர்ஸ்ல ப்ரொடியூசர்ஸ் வந்து எஸ்ஆர்கே இஸ் வெரி ஜென்யூன் ஃப்ளெக்சிபிள் ப்ரொடியூசர், ஓப்பன் டு ஐடியாஸ். ஸோ அவர் இருந்ததுனால இது சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஜவான் 2 ஒரு வாய்ப்பு இருக்கானே? சீக்வல் மேலே எனக்கு சுத்தமா நம்பிக்கை கிடையாது. அதாவது ஒரு படத்துக்கு அந்த படம் ஆர்கானிக்கா அதுக்கான சீக்வல், அதை ஒரு கதையை எழுதி எடுத்தோம்னா அதுக்கான சீக்வலுக்கு இது இருக்கு. எனக்கு வந்து ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்றதுக்காக வந்து திரும்ப போயிட்டு இன்னொரு அதுக்கான சீக்வல் எடுக்கணும் அப்படின்றதுல வந்து எனக்கு என்னோட ஒப்பீனியன் இது. என்னோட அது ஒருவேளை அது ஒர்க் ஆச்சுன்னா நீங்க ஹிஸ்டரி எடுத்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒர்க் அதுக்கான இதுவும் இல்லை, கம்மி தான். நிறைய பேர் இதுதான் சொல்லியிருக்காங்க. ஒரு பாட்டு வந்துச்சுன்னா அதை அப்படியே விட்டுறணும். அதுக்கான ஒரு மரியாதை இருக்கும், அதை அப்படியே விட்டுறணும். அதுல இருந்து நம்ம திரும்ப போயிட்டு இன்னொன்னு இந்த பிரான்ச்சைஸை வந்து டெவலப் பண்ணணும்னு ட்ரை பண்றது. எழுதிருந்தா ஓகே, அது எழுத்துல இருந்ததுன்னா ஓகே. நம்ம முடிஞ்ச படத்தை திரும்ப போயிட்டு நம்ம எடுக்கணும் அப்படின்ற நினைச்சோம்னா ஓகே. ஜவான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது காலத்துல தான் இருக்கு. அது நம்ம கையில கிடையவே கிடையாது. வந்தா சந்தோஷம், அதுலயும் ஒர்க் பண்ணணும். சூப்பர். ஏஐ தொழில்நுட்பம் வந்ததுக்கு அப்புறம் நன்மை இருக்கு, தீமை இருக்கு. பட் இது எடிட்டிங்ல எந்த அளவுக்கு இருக்கு, ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபியூச்சர்ல நிறைய பேருக்கு வேலை போகணும்னு இருக்கு. நிறைய பேருக்கு, அதாவது இந்த துறையில இருக்கிற நிறைய பேருக்கு வந்து வேலை குறையும் அப்படின்றது. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே வந்து ஒரு ப்ராம்ப்ட்ல முடிஞ்சிருது. ஸோ அதனால நீங்க ஒரு எடிட்டரா நீங்க வந்து ஒர்க் பண்ணும் போது நம்மளோட சென்சிபிலிட்டிஸ் இருக்கும்ல, இந்த மாதிரி நம்மளோட அதாவது இது சிம்பிளா சொன்னோம்னா கையில வந்து சட்னி அரைக்கிறதுக்கும் மிக்சியில அரைக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. கைப்பக்குவம்னு கைப்பக்குவத்துக்கான மரியாதை வந்து இப்போ குறைஞ்சிட்டு இருக்குதுன்னு நான் சொல்லலாம். ஏஐ வரும்போது நிறைய வேலை வாய்ப்புகள் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா இன்னைக்கே நிறைய இருக்கு. இது ஃபியூச்சர்ல அது கொஞ்சம் பயமா தான் இருக்குது பார்த்தா. நிறைய பேருக்கு வேலை போகும். அதை மீறி நீங்க புதுசா என்னத்த இப்ப ஏஐ யூஸ் பண்ற எடிட்டரா, ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்ச எடிட்டரா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலை வந்து இப்போ வந்திருக்கு. அது கொஞ்சம் வருத்தமா தான். நிறைய பேருக்கு வேலை போயிருக்குதுன்னு கேட்கும் போது நான் சும்மா இந்த ஐடி இண்டஸ்ட்ரி டெவலப்பர்ஸ் அது இதுன்னு கேட்கும் போது உங்களுக்குலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 400 பேருக்கு வேலை போயிருக்குது அப்படின்றாங்க. ரொம்ப பயமா இருக்கு.
ஃபியூச்சர்ல அப்ப எடிட்டிங் தெரியறதை விட ஏஐ தெரியுமாங்கிற ஏஐ தெரிஞ்ச ஒரு அந்த அந்த தொழில் நம்ம அப்கிரேட் ஆயிக்கணும் அப்படின்றது தான். இப்போ அது பேர் ப்ராம்ப்ட் இன்ஜினியர்ஸ்னு சொல்றாங்க. ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஒரு ப்ராம்ப்ட் எடிட்டரா இருந்தேன்னா அதுகிட்ட என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிட்டோ இல்லை பேசி இந்த மாதிரி எனக்கு எடிட் பண்ணி கொடுன்னு சொல்லி அது நம்ம மைண்ட்ல இருக்கதா அங்கே சொன்னோன்னா அது வந்து எடிட் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு. எடிட்டிங் டேபிள் இருக்கும்போது இந்த சீக்வன்ஸ்லாம் எடிட் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கொஞ்சம் எமோஷ்னலா இருக்கும், இதுதான் எனக்கு இருக்கிறதுலே கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கும் அப்படின்னா எந்த மாதிரியான சீக்வன்ஸ் எடிட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்வீங்க? அதாவது நிறைய ஒரு கதைக்குள்ளே பல பல கிளை கதைகள் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனீங்கன்னா ஜவான் பார்த்துருந்தீங்கன்னா அந்த வர சீக்வன்ஸ் வந்து எடுத்த போது அது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 50 நிமிஷம் இருந்துச்சு எடிட் பண்ணி. ஏன்னா அவ்வளோ கதை இருக்கும்ல. இவங்க வருவாங்க, ஒரு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணோம், அப்புறம் ஹீரோ இன்ட்ரடக்ஷன் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு பெரிய சண்டை நடந்து முடிச்சு ஹீரோ இன்ட்ரடக்ஷன், ஹீரோயின் இன்ட்ரடக்ஷன், பெரிய சண்டை நடந்து முடிச்சு அவர் எஸ்கேப் ஆகுறது, கடைசியா வந்து அப்படி முடியும், வில்லனோட இன்ட்ரோடக்ஷன் வரைக்கும் போகும். இதுக்கு இந்த சீக்வன்ஸை வந்து கடைசியா வந்து படத்துக்குள்ள வரும்போது ஒரு 18 நிமிஷத்துக்கு கம்மியா வந்து எங்க 1 மணி நேரம் 50 நிமிஷம் எங்க இருக்குது, அங்க இருந்து கம்மியா சொல்லணும் அப்படின்றது ஒரு இது இருக்குது. இது நீங்க கன்சைஸ் பண்ணும் போது நிறைய கதைகள் வந்து சொல்லும் போது இதை வந்து ஹைப்பர் லேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கதை சொல்லும் போது தலை வலிக்காது, தலை வெடிச்சிடும். ஒரு ஹீரோ இன்ட்ரோ சீன்லாம் அதுதானே ஒரு கூஸ் பம்ப்ஸ். அவங்களுடைய ரசிகர்கள்னா கொண்டாடப்பட வைக்கிறது அதுதான். எந்த ஹீரோடைய இன்ட்ரோ எடிட் பண்ணும்போது ரொம்ப லவ் பண்ணி நீங்களே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக ஒர்க் பண்ணீங்க? எல்லா ஹீரோ இன்ட்ரோ, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளோட இந்தியன்ஸை மாதிரி வந்து ஹீரோ குளோரிஃபை பண்ற டைரக்டர்ஸ் வந்து கிடையவே கிடையாது. ஹாலிவுட்ல கூட அது கிடையாது. பெரும்பாலும் எல்லா ஹீரோ இன்ட்ரோடக்ஷனும் நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணுவேன். ஏன்னா அது அந்த இடத்துல ஒரு ஹை வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மெர்சல் அந்த வெற்றிமாறன் கேரக்டராக இருக்கட்டும், ஜவான்ல வந்து அந்த இவரு அந்த இன்டர்வல் பிளாக்ல அந்த அப்பா கேரக்டராக இருக்கட்டும், அப்புறம் விசுவாசம்ல வந்து ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் நம்ம வரும். வேதாளம்ல அந்த வேதாளம் கணேஷ்னு ஒரு கேரக்டர், அவரோட இன்ட்ரோடக்ஷன் அது செம்மையா இருக்கும். ரஜினி சாருக்கு பேட்டல் ஒரு இன்ட்ரோடக்ஷன் வரும், ரொம்ப சட்டிலான ஒரு இன்ட்ரோடக்ஷன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது மாதிரி ஒரு இது நான் சொல்றது சமீபமா வந்த படங்கள்ல இருந்து பழைய படங்கள் எடுத்துக்கிட்டீங்கனாலே வந்து அப்போல இருந்தே வந்து நம்ம இந்தியன் சினிமாவே வந்து அமிதாப் பச்சன்ல ஆரம்பிச்சு இங்க ரஜினி சார், நம்ம மற்ற சிரஞ்சீவி சார், இவங்க எல்லாருக்குமே ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் குளோரிஃபை பண்ணி தான் ஒன்று பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கிற எக்யூப்மெண்ட் இதெல்லாம் வச்சு பண்ணும்போது இன்னும் பெருசா இது பண்ணலாம். பட் எல்லாமே வந்து டைரக்டரோட விஷன் தான் இருக்கு. பட் ஒரு ஹீரோ இன்ட்ரடக்ஷன் இதுதான் தனியா சொல்ல முடியாது. எல்லாமே எனக்கு எந்த சீக்வன்ஸ் வந்தாலும் எல்லா ஹீரோட இன்ட்ரோடக்ஷனும் வந்து நான் என்ஜாய் பண்ணி தான் பண்ணேன். புஷ்பால அந்த ஃபர்ஸ்ட் சீன் ஒன்று இருக்கும், அதாவது அந்த இன்ட்ரோ ரொம்ப பிடிச்சி பண்ண இதுல. அப்புறம் சமீபமா இது கேம் சேஞ்சர் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஒரு ஹம்பிள் இன்ட்ரோ, ஒரு ஹீரோ லுங்கி கட்டிட்டு, அதாவது ஐஏஎஸ் ஆஃபீஸர் லுங்கி கட்டிட்டு வரான் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ட்ரோ, அது மாசா ஒன்று இருக்கும். ஸோ அது அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லா விதமாகவும் பார்த்தாச்சு. அதை என்ஜாய் பண்ணி பண்ணோம். தமிழ் சினிமாவை கம்பேர் பண்ணும்போது தெலுங்கு சினிமா ஒரு சில விஷுவல்ஸ் வீடியோ ரீல்ஸ்ல பார்க்கும்போது ஹீரோ இப்படி குத்துனா பாலையாவோட ஃபைட் சீனா பார்க்கும்போது எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க. அங்க என்ஜாய் பண்ணுவாங்க, இங்க அப்படியே ட்ரோல் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் எல்லாமே பிடிச்சிடாது இல்ல. ஒரு எடிட்டிங் டேபிள் இருக்கும்போது தெலுங்கு சினிமாவை எப்படி நான் பாக்குறீங்க? இன்னைக்கு வந்து அது இருந்துச்சு ஒரு டைம்ல, வந்து இன்னைக்கு பாலையாவே அது பண்றது இல்லை. அது அதான் சொல்றேன், சென்சிபிலிட்டி அப்படின்றது வந்து ஆடியன்ஸுக்கு வந்து நம்ம எல்லாருமே நம்ம ஒரு ஹீரோ வந்து 4 பேர் இல்லை 40 பேர் அடிச்சுதான் வந்து நம்ம வந்து பார்த்து பழகிட்டோம். ஒரு இந்தியன் சினிமா இதுல பொறுத்த வரைக்கும் இங்கே லாஜிக்கை மீறி மேஜிக் தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால தெலுங்கு சினிமா, தமிழ் சினிமா, ஹிந்தி சினிமா இதெல்லாம் மீறி ஒரு ஹீரோ வர்ஷிப்புன்றது இங்க இது இன்னைக்கு வரல, என்னைக்கோ ஆரம்பிச்சது. ஆக்ஷன்ன்ற ஒரு இது வந்து எப்போ வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து வந்துச்சு.
அங்க ஹிந்தியில பாத்தீங்கன்னா அமிதாப் பச்சன் காலத்துல இருந்து இந்த பக்கம் என்டிஆர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஹீரோ வர்ஷிப்ன்ற ஒரு இது நமக்கு பிடிச்ச ஒரு ஆக்டரை அவங்கள வந்து ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது கொண்டாடி பழகிட்டோம். ஸோ அது அந்த கல்ச்சர் இப்போ வரைக்கும் இருக்குதுன்றது சந்தோஷமான விஷயம். ஸோ அதனால ஒருவேளை நாளைக்கு இதெல்லாம் வந்து பிடிக்கல, எனக்கு லாஜிக்கலா தான் படம் படம் வேணும்னா அது இன்னைக்கு கிடையவே கிடையாது. நீங்க அவெஞ்சர்ஸ் பார்த்தீங்கன்னாலும் நம்ம தம்மால முடியாததை ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னும் போது அதை வந்து கண்டிப்பா வந்து இங்க இருந்து பார்த்து வருஷம் கைத்தட்டி விசில் அடிச்சு கொண்டாட தான் செய்வோம். அதுக்கு தான் நம்ம தியேட்டருக்கு போறோம். ஸோ அது அந்த கல்ச்சர் இருக்கிற வரைக்கும் சந்தோஷம். சூப்பர். அட்லியோட ஃபேஸ்புக் அந்த முக புத்தகம் அதோடைய டப்பிங் அப்போதான் அவர் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்கல்ல ஒரு ஸ்டுடியோல. ஆமா. இப்போ A6 வரைக்கும் போயிருக்கு, அல்லு அர்ஜுன் 22 வரைக்கும் போயிருக்கு. அட்லியோட இந்த பயணம் எப்படி நான் பாக்குறீங்க? நம்ம லைஃப்ல வந்து ஒருத்தர் வந்து நம்மளை இன்ஸ்பயர் பண்ணுவாங்க. எனக்கு வந்து அட்லியை நான் வந்து பார்க்கணும். அது நிறைய பேர் இருக்காங்க. ரொம்ப ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து அது வந்து பெரிய நடிகராகி சூப்பர் ஸ்டார் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சாதாரண பஸ் கண்டக்டரா இருந்து எங்கேருந்தும் வந்து இங்கே கோடம்பாக்கம்ல வந்து ஸ்ட்ரகிள் பண்ணி அவரோட ஒரு இன்டர்வியூமே வந்து இதுவாக தான் இருக்கும். அட்லி என்ன பக்கத்துல இருந்து பார்த்ததுனால எனக்கு தெரியும் ஆரம்பத்துல அவர் எவ்வளோ ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தாங்க அப்படின்றது எனக்கு தெரியும். இன்னைக்கு அவரோட வளர்ச்சி வந்து உங்களை வந்து ஒரு நாளும் அதிகமா உழைக்கணும்னு சொல்லிட்டு உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஏன்னா ஒருத்தன் ஜெயிச்சா இப்படி ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாப்புல அட்லி. ஏன்னா அட்லியோட தாட் ப்ராசஸ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ வந்து ரீசெண்டாக வந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கூட அது கூட வந்து ஒரு ஃப்ரெஷ் தாட் தான். நீங்க வந்து நான் என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு இது இந்த படம் எடுக்க ஆரம்பிக்கல, எதுவும் பண்ணல. ஆனா என்ன மாதிரி இப்போ படமா இருக்க போகுதுன்ற மாதிரி ஒரு கேள்வி எல்லாருக்குமே அமைஞ்சது இல்லையா? பெரிய எதிர்பார்ப்பு. அந்த ஒரு எதிர்பார்ப்பு அமையறதுக்கான அது அது என்னைக்குமே வந்து அட்லி கூட ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஒரு எனர்ஜி வரும். ஏன்னா அது சக்சஸ் ஃபார்முலா அப்படின்றத மீறி நம்மளை வந்து அவர் வேலை வாங்குற விதம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து என்னைக்குமே அட்லியோட வளர்ச்சியை வந்து பிரமிச்சு தான் பார்த்துருக்கேன். எனக்கு அவர் ஒரு இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்திருக்காரு. நான் டைரக்டரானா அட்லி மாதிரி ஆகணும். அதுதான் வந்து நமக்கு ஒரு பெஞ்ச்மார்க், ஒரு கோல் இருக்கும் இல்லையா? என்னோட ஹையஸ்ட் கோல் வந்து அட்லி மாதிரி ஒரு டைரக்டர். இது அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா? அவரே கேட்டிருக்காரு, நான் ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றேன், நீ பண்றியா? நான் கூட நான் பண்ண மாட்டேன், ஏன்னா நீ என்னை வந்து அவ்வளவு புளிஞ்சு வேலை வாங்க அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒரு படம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். அவர் ப்ரொடியூஸ் பண்றேன்னு கூட சொல்லியிருக்காரு. ஏன்னா எங்களுக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி வந்து ஒரு மாதிரி அது ஒரு லவ் ஹேட் ரிலேஷன்ஷிப் தான். நாங்க பெருசா பேசிக்கவே மாட்டோம். அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துருப்பாரு, நான் பக்கம் எடிட் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் வந்து உட்காந்துட்டு அந்த அந்த டைம்ல என்ன நடக்குதோ அதுதான் சினிமா. ஒரு தடவை ஃபிக்ஸ் பண்ணிட்டாருன்னா அதுல இருந்து மாற மாட்டார். அதுதான் அட்லி கிட்ட இருக்கிற பெரிய பிளஸ். டெசிஷன் மேக்கிங் அது ஒரு டைரக்டருக்கு வந்து ரொம்ப முக்கியமான குவாலிட்டி. நான் கத்துக்கிட்டது அட்லி கிட்ட அதுதான். நான் எடுக்கிற முடிவுகள் வந்து எத்தனை தடவை வேணாலும் யோசிச்சு எடு, ஆனா எடுக்கிற முடிவு ஒன்னா இருக்கணும். எதிர்பார்ப்புன்னு சொல்லும்போது ஒரு ஆடியன்ஸுக்கு அவர் கூட இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு எதிர்பார்ப்பு வந்து பெருசா தூண்டி இருக்கு. பட் அந்த விஎஃப்எக்ஸ் உடைய கம்பெனி டைரக்டர், அதுல இருக்கக்கூடிய இன்சார்ஜ், இணை இயக்குனர்கள் நிறைய பேர் அந்த படத்தோட கதை கேட்கும்போது எனக்கே தலை சுத்துது, இதை எப்ப எடுக்க போறாங்க, இது எப்படி வரப்போகுதுங்கிற பெரிய எதிர்பார்ப்புல தான் நானே இருக்கேன்னு சொல்றாங்க. ஏகப்பட்ட ஹாலிவுட் மூவி ஒர்க் பண்ண ஒரு கம்பெனி, அவங்களே இந்த கதையை கேட்கும்போது தலை சுத்துதுன்னு சொல்றாங்க. என்ன மாதிரி கதைனா அது? அதுதான் சுவாரஸ்யம். அது கண்டிப்பா வந்து அது எல்லாருக்கும் வந்து இங்கே நம்ம இந்தியன் சினிமாவுக்கு அது புது கதைக்களமா தான் இருக்கும். ஆனா எல்லாராலையும் ரிலேட் பண்ணிக்க முடியிற கதையா இருக்கும். எமோஷன்ஸ் எல்லாமே நம்மளால வந்து எல்லாருமே ரிலேட் பண்ணிக்க முடியுது. எமோஷன் அதுக்கு பேர் போனவர் அட்லி. என்டர்டெயின்மெண்ட் அது ஸ்டார்ட் டு எண்ட் வரைக்கும் என்டர்டெயின்மெண்ட் கண்டிப்பா இருக்கும். ஒரு 10 நிமிஷத்துக்கு இடையிலையும் சிரிக்கவோ அழுகவோ கைத்தட்டவோ இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதுதான் வந்து அட்லியும் நானும் எப்போவுமே ஒரு ஸ்க்ரீன் பிளே செட் பண்ணும் போது இது நாங்கள் வச்சிருக்கிற ஒரு பேசிக் ரூல். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஆடியன்ஸ் வந்து ஏதாவது ஒரு எமோஷன் வந்து தூண்டிகிட்டே இருக்கணும் அப்படின்றது நாங்கள் வச்சிருக்கிற ஒரு பேசிக் ரூல். ஸோ அது
த்ரூ அவுட்டா இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் அல்லு அர்ஜுன் சார் மாதிரி ஒரு பெரிய பேன் இண்டியன் ஸ்டார் வரும் போது இது பேன் இண்டியன் கிடையாது, இது வந்து இன்டர்நேஷனல் அந்த அந்த இதுல தான் அதுதான் கோல். அது அச்சீவ் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம். அது அது இப்போதான் வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது அச்சீவ் ஆயிடுச்சுன்னா சூப்பர். சூப்பரா. இந்தியாவில் டாப் மோஸ்ட்ல 2 படம் நல்ல வசூல்னா, ஒன்று ஜவான், இன்னொன்று புஷ்பா 2. ஜவான்ல நீங்க ஒர்க் பண்ணிட்டீங்க, புஷ்பால ஒர்க் பண்ணும்போது அல்லு அர்ஜுன் உங்களுக்கு அவ்வளோ கான்டாக்ட். இந்த படத்துல அல்லு அர்ஜுன் எந்த லெவல்ல கரெக்டா இருப்பாரு? இந்த படத்துக்கு இவர் தான் கரெக்டா இருப்பாரா? இல்ல அதுதான் எப்பவுமே வந்து ஒரு கதைக்கு வந்து கதை தான் ஹீரோ. முதல் விஷயம், ஒரு படத்துக்கு கதை தான் ஹீரோ. அந்த கதையில இவங்க எந்த அளவுக்கு அதுதான் அந்த ஒரு ஒரு நல்ல கதையில வந்து தன்னோட கான்ட்ரிபியூஷனை வந்து எப்படி கொடுக்க போறாங்க ஒருத்தருமே சொல்றேன். அதுல ஹீரோ வந்து அவரோட படமா தான் எல்லாருமே பார்ப்பாங்க. நான் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண ஹீரோஸ்ல அல்லு அர்ஜுன் சார் வந்து நான் பிரமிச்சு பார்த்த ஒரு ஹீரோ. அவர் போடுற எஃபர்ட்டா இருக்கட்டும், குட்டி குட்டி விஷயம் கூட கத்துக்கிட்டு நான் வந்து அதை நான் எல்லாராலையுமே அதை பண்ணிட முடியாது அப்படின்ற மாதிரி அவர் போடுற எஃபர்ட் இருக்கு இல்லையா. நீங்க சும்மா பாத்தீங்கன்னாலே அவர் தரையில படுத்து ஆடுற டான்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாலே வந்து அவர் முடியாத விஷயங்களை வந்து பாசிபிள் ஆக்கணும்னு நினைப்பாரு. அந்த மாதிரி ஒரு இது நான் புஷ்பால பார்க்கும்போது அந்த காட்டுல சும்மா நீங்க வந்து இதுல செருப்பு போட்டு நடந்தாலே வந்து கல்லு குத்துமா முள்ளு குத்துமா அட்டை ஏறுமா எல்லாம் தெரியாது. அதுல வெறும் காலோட நடந்து. ஸோ இவ்வளோ ஒரு எஃபர்ட்டை வந்து ஒருத்தர் போடுறாருன்னும் போது அவருக்கு வந்து சினிமா மேல எவ்வளோ ஆசை இருக்கணும், எவ்வளோ லவ் இருக்கணும் அப்படின்றது தன்னோட தொழில் மேல ஒருத்தவங்க அவ்வளோ லவ் பண்ணி பண்றாங்கன்னா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய மாபெரும் வெற்றி, மிக பிளாக் பஸ்டர்ல தவிர வந்து அதுக்கு கம்மியா எதுவுமே நடக்காது. ஸோ அது அட்லி ஒருத்தர், அல்லு அர்ஜுன் சார் ஒருத்தர், 2 பேருமே கம்பைன் ஆகுறாங்க அப்படின்னும் போது இவ்வளவு பெரிய ஹீரோவுக்கு இதை மீறி புஷ்பாவை மீறி வந்து அவர் என்ன கொடுக்க போறாரு அப்படின்ற எதிர்பார்ப்பு தான் இருக்கும். இது பெரிய அவரோட எஃபர்ட் வந்து அளவில்லாதது. அது வந்து நான் என்னைக்குமே வந்து இதுல மாற்று கருத்தே கிடையாது. சினிமா மேல அவ்வளோ லவ், அவ்வளோ வெறி, ஒரு சக்சஸ், இதையெல்லாம் தாண்டி ஏகப்பட்ட சீனியர்ஸ் தான் அந்த படத்துல ஒர்க் பண்றீங்க, ஒர்க் பண்ண போறாங்க. இது எல்லாம் ஒரு பக்கம் போகும்போது மியூசிக் டைரக்டர் யாருமே எதிர்பார்க்கல. எனக்கு சாய் வந்து அவரோட, ஆனா சீரியஸ்லி அவர் தான் மியூசிக் டைரக்டர். ஆனா நான் அது சொல்ல முடியாது. பட் அவர் நேத்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. இப்ப வந்திருக்கிற இதுக்கு வந்து அவர் தான் மியூசிக் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோக்கு அவர் தான் பண்ணிருக்காரு. அது அபிஷியலா அவரோட அது வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை நான் சொல்ல முடியாது. சாயை பொறுத்த வரைக்கும் அவரோட தாட் ப்ராசஸ் வந்து இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து அவர் கூட பேசும்போது நம்ம வயசாயிட்ட மாதிரி தெரியும். ஆப்வியஸா அவரோட சீனியர் தான், நம்ம இப்போ வயசுலயும் கம்மி தான் அவரு. பட் அவரோட இது வந்து அட்லி வந்து அவரை நம்பினது என்ன இதுன்னா அவங்க கிட்ட இருந்து ஒன்று வரும் இல்லையா. ஸோ அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஸோ அதுதான் இந்த படத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த நம்பி அந்த அதுதான் அட்லி கிட்ட இருக்கிற அந்த டெசிஷன் மேக்கிங் சொன்னேன் இல்லையா. அது இதை சாய் பண்ணியிருக்காருன்னா அது சாய் கிடையாது, அட்லி தான். அட்லியோட டெசிஷன் தான். யார் வேணாலும் திறமை இருக்கிறவங்க 1000 பேர் இருக்காங்க. அதை அங்கீகரிக்கிறது தான் இங்கே முக்கியம். அதை ஒருத்தர் அங்கீகரிச்சாங்களா அப்படின்றது மட்டும்தான் முக்கியம். இன்னைக்கு நாளைக்கு வந்து அட்லி ஒரு நல்ல கம்போசர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு, இல்லை சினிமா கொண்டு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவர் பெருமையாக சொல்லிக்கலாம். இல்லை இந்த யார் வேணாலும் சொல்லிக்கலாம். நாங்கள் ராஜா சார் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களோ அவங்க பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி, ரஹ்மான் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ண மணி சார் சொல்லிக்கிற மாதிரி, அப்புறம் அனிருத்தா இருக்கட்டும் அவங்க இப்போ தனுஷ் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, அவங்க பெருமையாக சொல்லிக்கிற மாதிரி சாயை இன்ட்ரோடியூஸ் பண்ணது பெருமை வந்து அட்லிக்கு இருக்கலாம். ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு நம்பலாங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து அதாவது ஒரு வண்டி வந்து எதுல ஓடுது அப்படின்ற, பெட்ரோல் ஓடுதா டீசல் ஓடுதான்னா நம்பிக்கையில தான் ஓடுது. நிறைய விஷயம் சொல்லும் போது இந்த மாதிரி ஒரு கதை சொல்றீங்களா, யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டீங்க? நான் அந்த விஷயத்துல வந்து தளபதி ஃபேன்னு சொல்லலாம். அவரோட குட்டி கதை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து எப்பவுமே வந்து ஒரு கதையை ஈஸியா ஒரு விஷயத்த ஈஸியா நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியாது. அதுதான் நம்ம காக்கா கதை. ஒரே காலகட்டத்துல அஜித், விஜய் இவங்க மூவி ஒர்க் பண்ணீங்களா? அது எப்படி இருந்ததுன்னா, அதாவது பெரிய ப்ரெஷரா இருந்துச்சு. ஏன்னா இந்த ஃபேன்ஸ் வந்து ஒன்று சொல்லுவாங்க, நான் வந்து எந்த விதத்துலையும் யாருக்கும் குறை வச்சிடக்கூடாதுன்ற ஒரு ப்ரெஷர் மட்டும்தான் இருந்துச்சு.
ஏன்னா இவங்க இதுக்கு நல்லா ஒர்க் பண்ணிட்டா டே இவன் தலை ஃபேன்டான்ருவாங்க. அந்த சைடுனா தளபதி ஃபேன், ஏன்னா 2 பேருமே எனக்கு பிடிக்கும். அதனால அது ஒரு பெரிய ப்ரெஷரா தான் இருந்துச்சு. பட் அது அது வந்து ஃபேன்ஸ் வார் இருக்கு இல்லையா? அது ஒரு பாயிண்ட் முதல்ல எனக்கு ரொம்ப மன உளைச்சல். அது திட்டுவாங்க, எது எதோ பண்ணுவாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்ஜாய் பண்ண சரி திட்டுறியா திட்டு. எப்படி அடிப்பீங்க அந்த வடிவேல் மோடுக்கு போயிட்டு. சரி ஓகே. அது என்ன சொல்றது, அந்த சில நேரம் வந்து அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து வேற மாதிரி இருக்கும். அப்டேட் வரலன்னு சொல்லிட்டு நம்மள திட்டுவாங்க. வந்து சரி அவங்க தெரியாம தானே சொல்றாங்க. அவங்களுக்கு தேவை தன்னோட ஹீரோ வந்து இப்படி பார்க்கணும், அப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதே நேரம் பாராட்டுகள் வந்து பயங்கரமா வரும். ஒரு ட்ரெய்லர் நல்ல பெரிய ஹிட் அடிக்குதுன்னும் போது, அதாவது சில பேர்லாம் ஆபீஸ் தேடிலாம் வந்துருவாங்க. வந்துட்டு அப்படியா? ஆமா, பழம் கொடுத்துட்டு போவாங்க, ஓ சாக்லேட் அது இதுலாம் வந்து கொடுத்துருவாங்க. சரி சரி ஓகே, இது நல்லா தான் இருக்குது. இதுவே படம் ஒரு 100 நாள் ஓட்டுன ஆமா மாதிரியான ஒரு சந்தோஷமா இருக்கும். சாயா அபியங்கர் ஆமா. அட்லி சொல்லும்போது அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியும் அல்லு அர்ஜுனும் என்னன்னா நினைச்சாங்க, எதுவும் சொன்னாங்களா? உங்களோட அட்லி இந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணாரா? அதுதான் சரி, அது டைரக்டர்ஸ் கால்னு விட்டுட்டாங்க. சரி இதுதான் நான் எனக்கு எந்த ஆச்சரியமா அதுதான். ஏன்னா இவ்வளோ பெரிய ஹீரோ, இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன் வந்து அது டைரக்டர்ஸ் கால். நீங்கள் எடுக்கிறதா கரெக்டாக இருக்கும். எப்போவுமே அதுதான் சொல்கிறேன். எப்போவுமே அந்த நம்பிக்கை ஒருத்தவங்க மேலே இருக்கும் போது, நீங்கள் மியூசிக் கேட்டிங்கன்னா அது தெரியுது. அது வந்து ஒரு ஒரு டெபியூ மியூசிக் டைரக்டர் போட்ட மாதிரியே கிடையாது. அது மாதிரி பெருசாக தான் இருந்துச்சு. அதனால அந்த நம்பிக்கை மட்டும்தான். ஸோ அந்த நம்பிக்கை அது வந்து இன்னைக்கு மெட்டீரியலைஸ் ஆயிருக்கு. இப்போ அவர் ரிலீஸ் பண்ண இந்த 3 ஆல்பம்ஸ் அங்க இருந்ததுன்னா, இது இப்போ வரைக்கும் அது ஒன்று தான் வந்திருக்கு. அப்புறம் இதோட அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ வந்திருக்கு. இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை. நிறைய படம், ஒரு 4 படம் கமிட் ஆகிருக்காரு. ஆமா ஆமா. இந்த 3ல நீங்க பார்த்து வியந்த ஒரு மியூசிக் அவர் பண்ணதுன்னா எதுனா இருக்கு? எனக்கு நான் சொல்ல முடியாது. எனக்கு வந்து அவரோட ஃபர்ஸ்ட் சாங்ல இருந்து இப்போ வரைக்கும் தெரியும். அந்த சித்திரபுத்திரின்னு ஒரு சாங் இருக்கு. அது உங்க நண்பர் விவேகான. அது வந்து எப்படின்னா, எனக்கு எனக்கு அந்த சாங் எனக்கு அறிமுகமானது வந்து என் பொண்ணு தான் வந்து எனக்கு போட்டுக்காது. அவங்களோட ரொம்ப ஃபேவரட். வண்டி ஏறினா ஸ்பாட்டிஃபை கனெக்ட் பண்ணிட்டு கார்ல பக்கத்துல உட்காந்துக்குவாங்க. அந்த அந்த பாட்டு ரிப்பீட்ல ஓடிட்டே இருக்கும். நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்ட்ல, மேபி இது கேசட் சிடியா இருந்ததுன்னா நேரம் தேஞ்சிருக்கும். அவ்வளவு நேரம் வந்து போட்டுட்டு இருக்க அப்படின்னா, இல்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க போய் நாங்க சும்மா உட்காந்து நைட்ல உட்காந்து படம் பார்த்துட்டு இருந்தாலும், படம் பார்த்து முடிச்சிட்டோம்னா அந்த பாட்டை வந்து ஒரு தடவை வந்து வீடியோல பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் தூங்க போவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ஃபேன் அவங்க. அது அந்த பாட்டுக்கு வந்து இது. ஸோ அதனால அவங்களுக்கு பிடிச்சதுன்னா எனக்கு அதை விட அவங்களோட டேஸ்ட் வந்து எனக்கும் 100% பிடிக்கும். எனக்கு அந்த விதத்துல வந்து அந்த பாட்டு என்னோட ஃபேவரட்னு சொல்லலாம். வயசானவங்களுக்கும் படம் பண்றது இல்ல இது மியூசிக் பண்றதுலாம் வந்து கஷ்டம். இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷனை சாட்டிஸ் பண்றது தான் ரொம்ப பெரிய பொறுப்பு. ஸோ அதுக்கு அதுக்கு படமோ இல்ல கம்போசிங்கோ பண்ணிட்டாலே பெரிய விஷயம். கண்டிப்பா. ஒருவேளை விஜய் பொலிட்டிக்கல்குள்ள என்ட்ரி ஆகாம இருந்திருந்தா அட்லி 6ல ஹீரோ அவராக தான் இருந்திருக்குமா? எனக்கு தெரியல. அது அது அவங்க எடுக்கிற பெரிய டெசிஷன். அது எனக்கு தெரியல. இது எதர்ச்சியா நடந்தது. எனக்கு அவ்வளவுதான் தெரியும். அட்லி கதை பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கு இடையில வந்து நிறைய நியூஸ் எல்லாம் வந்துச்சு. இவங்க கூட பண்றாங்க, அவங்க கூட பண்றாங்க. அல்லு அர்ஜுன் சார் கூட வந்து இது வந்து பல வருஷமா போயிட்டு இருக்க மீட்டிங். அப்ப அப்படி இப்படின்னு போய் இது ஃபைனலா இங்க வந்து லேண்ட் ஆயிருக்கு. சூப்பர் தான். ஒரு சில உங்களுடைய பேர் சொல்றேன், அவங்கள பத்தி ஷார்ட்டா ராபிட் ஃபயர் மாதிரி. அஜித், மாஸ். விஜய், மாஸ். எஸ்டிஆர். அவர் ஒரு நல்ல நண்பர்னு சொல்லலாம். நான் வந்து வியந்து பார்க்குற ஒரு டெக்னிக்கல் கலைஞன். கௌதம் மேனன், வழிகாட்டி. சுகுமார், குரு, பாலையா, மாஸ். வெங்கட் பிரபு. அவர் ஒரு ஃப்ரெண்ட்லி டைரக்டர். எப்பவுமே வந்து ஒரு பர்சன் நெக்ஸ்ட் டோர். அனிருத், டார்லிங். ஏஆர், காட். யுவன், ஒரு லிட்டில் மேஸ்ட்ரோல்ஸ். அல்லு அர்ஜுன். அது அந்த பாய் சொல்லுவாங்க, பாய். அவரை பத்தி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கார்த்திக் சுப்ராஜ். எனக்கு பிடிச்ச ஒரு ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ். எனக்கு வந்து நான் வியந்து பார்க்குற ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் கார்த்திக். ஹீ இஸ் லைக் அ பிரதர், வெரி குட் சோல். ரூபன்.
என்ன நான் என்னை பத்தி என்ன சொல்றது? இவ்வளோ சொல்லியிருக்கேன் நான். இல்ல இது வந்து ப்ரொஃபஷன். நான் ஆஸ் அ பர்சனா ஐ எம் ட்ரைங் டு டூ பெட்டர். இன்னைக்கு பண்ணதை விட நான் பெட்டரா நாளைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ற அது மட்டும் தான் என்னோட கோல். ஒரு நண்பனா, ஒரு அஹ், மகனா, ஒரு ஃப்ரெண்டா, அது ஒரு குருவா, இல்லை ஒரு அப்பாவா, ஒரு என்னவா எடுத்துக்கிட்டிங்கனாலும் நான் வந்து என்னோட பெஸ்ட்டு என்ன நேற்று என்ன பண்ணேன், ஒரு டெக்னீஷியனா நேற்று என்ன பண்ணேன் நான் வந்து ரொம்ப நாளாக அடைய நினைகிற இலக்கு வந்து டைரக்டராக ஆகணும், அந்த சேரை தொடணும்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கேன். அங்கே வரணும் அப்படின்றது தான் என்னோட ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கோலாக இருக்கும் அப்படின்றது சொல்லலாம். கண்டிப்பாண்ணா. ரொம்ப பிஸியான ஸ்கெடியூலில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது இதே மாதிரி ஒரு வால் அந்த பக்கம் ஃபுல்லாக நீங்கள் டைரக்ட் பண்ண மூவியோட போஸ்டராக இருக்கணும். 100% இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்ண்ணா. தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பாலாஜி.